विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम्. சனத் சுஜாத்தியம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய 3 ரத்னங்களான பகவத்கீதா, விஷ்ணு சகஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம் அப்படின்றதுல ஒன்றாக இருக்கக்கூடியது சனத் சுஜாத்தியம். ஏன் இது ரத்னங்கள் அப்படின்னு சொல்ற பிரயோகம் பண்றோம் அந்த பதத்தை அப்படின்னா, இது ரத்னமா இருக்கிறதுனாலதான் ஆச்சாரியல் பாஷ்யம் பண்ணார். அவ்வளவுதான். சனத் சுஜாத்தியம். சனத் அப்படின்னு சொன்னா சனாதனம் பிரம்மா, இரண்ய கர்ப்ப அப்படின்னு அர்த்தம். பிரம்மாஜி. சுஜாதா சனாதனாத் பிரம்மணஹா மானசாத் ஞான வைராக்கியாதி சமந்திதா சுஷ்டு ஜாதா பகவான் சனத்குமாரா சனத் சுஜாதா. அவர் சனத் சுஜாதர் நன்றாக சனாதனாத் பிரம்மாவுடைய ரொம்ப எப்போது இருக்கக்கூடிய பிரம்மாவிடம் இருந்து மனசனால ஞான வைராக்கிய சம்பத்தோட கூடினவராக பிறந்த காரணத்தினால் சுஷ்டு ஜாதக நல்ல பிறப்பை அடைந்த காரணத்தினால அவருக்கு சனத் சுஜாத்தியர் அப்படின்னு பேரு. இது மகாபாரதத்துல உத்தியோக பருவால வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. விதுர நீதி ஆன பிறகு இந்த இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு இந்த மாதிரி பூம வித்தியை சொன்னாரே, அதுதான் ஓசத்தி பேரின்பம்னு சொல்றாளே இந்த பிரம்மஞானம், அதை அடைந்தாதான் மரணத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும், அமரத்துவம் வரணும்னாக்க. ஏன்னா எனக்கு மரண பயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, இந்த மரணத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரே உபாயம் வேதாந்தம் தான் அப்படின்னு சொல்றேன், அதை கொஞ்சம் சொல்லுப்பான்னு விதுரரை கேட்க, விதுரர் நான் சொன்னா சரியா வராதுன்னு சொல்ல, சனத் அவர யோக மார்க்கத்துல சனத் சுஜாதர மனசனால பிரார்த்திக்க அவர் அங்க வர அவர்கிட்ட இவர் நமஸ்காரம் பண்ணி கேட்டார் அப்படின்னு வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டார். இப்படி நடந்தது அப்படின்னு இல்லையா? எப்படி திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொன்னானோ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாதத்தை, அதே மாதிரி வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இப்படித்தான் திருதராஷ்டிரருக்கும் சனத் சுஜாத்தியருக்கும் இந்த சம்பாஷணைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னார். அதுல ததோ ராஜா திருதராஷ்டிரோ மணிஷி சம்பூஜ்ய வாக்கியம் விதிரேரிதம் தத் சனத் சுஜாதம் ரஹிதே மகாத்மா பப்ரச்ச புத்திம் பரமான் புபூஷன் அப்படின்னு முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம் சனத் சுஜாத யதிதம் ஸ்ருணோமி மிருத்யுர்ஹி நாஸ்தி தவோபதேசம் தேவாசுர ஆச்சரன் பிரம்மச்சர்யம் அமிர்த்யவே தஸ்கரந்து சத்யம் தத் கதரன்னு அமிர்தத்வே தத் கதரன்னு சத்யம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சனத் சுஜாதர் சொன்னார், அமிர்த்யு கர்மணா கேச்சித் மிருத்யுர் நாஸ்தி சாபரே சுணுமே ப்ருவதோ ராஜன்னே யதா ஏ தன்மா விசங்கிதாக. வேதாந்தத்தினாலதான் ஆத்மா அதனுடைய ஞானத்தினால மட்டும்தான் அமரத்துவம் என்பக்கூடியது பாசிபிள். கர்மாவனாலேயோ உபாசனையினாலேயோ அந்தக்கரண சுத்தி வரைக்கும், அந்தக்கரண நைஷ்டல்யம் வரைக்கும் தான் போக முடியும். அது ஞான சம்பாதனத்துக்கு ஒரு யோக்கியத்தையை ஒண்ணு பண்ணக்கூடிய அருகதை தான் கர்மாவுக்கும் உபாசனைக்கும் இருக்கிறது. ஆனா அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் எனக்கூடிய ஞானம் ஒண்ணுதான் உங்களுக்கு அது பிரம்மத்தை அறிவதற்கான உபாயம் அப்படின்னு சொல்லி, இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வியை கேளு, சந்தேகப்படாத, மா விசங்கியாக இல்லையா?
மயா உக்தஹா அர்த்தே சங்காம் மா கிருபா கிருதா அப்படின்னு நான் சொன்ன விஷயத்துல டவுட் மாத்திரம் வச்சுக்காத, இதுதான் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்கு டவுட் வந்துருக்கு. என்ன சார் இருக்குது? இப்போ சொர்க்கலோகத்துல அசனாயா பிபாசா இல்ல, சுகதோ பயங்கள் இல்ல, மரண பயமே கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் திரிதஷால் தான். அவளுக்கு பால்யம், கௌமாரம், யவனம் 3 அவஸ்தை தான். ஜரா என்பது கிடையாது, மரணம் வார்த்தக்கியம் எனக்கூடிய நிலை கிடையாது, மரணம் கிடையாது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அப்பேற்பட்ட அந்த ஒரு பதவியை அடையணுமேனா வாஜபேயாதி யாகங்கள்லாம் பண்ணானேயானால் அவருக்கு சொர்க்கலோக பிராப்தியானது கிடைக்கிறது. இப்படி சொர்க்கலோக பிராப்தி கிடைத்ததே ஆனால் மரணமற்ற நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. நான் இப்ப என்ன கேட்டேன், மரண பயம் என்ன மாற்றுறது, மரணத்தை போக்குறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா, இப்ப என்ன சொன்னாரு, சனச்சுதாட்டியர் வருவார், அவர் சொல்லி தருவார்னு சொன்னார் விதுரர். நீங்களும் வந்த உடனே என்ன சொல்றீங்க, அமரத்துவம் வேணும்னா ஞானத்தினால மட்டும்தான்பா வரும். ஏ ராஜன்யா மாம் விஷம் கதாக அப்படின்னு சொல்றாங்க. இதுல டவுட்டே வச்சுக்காதேன்றாங்க. இப்ப எனக்கு சந்தேகம் வருது, இயற்கை தானே இல்லையா? ரெண்டு எப்படி சார் சத்தியமா இருக்கும்? கர்மாவனால சொர்க்கலோகத்தை அடைந்து அதன் மூலமாக மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஞானத்தினால மட்டும்தான் மரணத்தை வெல்ல முடியும்னு நீங்க சொல்றீங்க. இப்ப ரெண்டு இருக்க இல்லையா? சொர்க்கலோகம் சென்று மரணத்தை வெல்லலாம்னு இருக்கு, இங்கேயும் அப்படி இருக்க. இதுல எதை எடுப்பது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அஸ்தி நாஸ்தி, நீங்க ரெண்டும் சொன்னா எப்படி சார் இருக்கு? ரெண்டு பட்சமும் எப்படி உண்மையா இருக்கும்? உபே சத்யே சத்ரியாத்ய பிரவருத்தே மோகோ மிருத்யு சம்மதோ யக்கவீனாம் பிரமாதம் வை மிருத்யுமஹம் பிரவீமி சதா அப்பிரமாதம் அமுதத்துவம் பிரவீமி. சனத்குமார் கண்டினியூ பண்றார். உபே சத்தியம், இதுவும் கரெக்ட் தான்பா, அதுவும் கரெக்ட் தான். இந்த எதை வச்சு சொல்ற அப்படியா? சத்திரிய க்ஷத்ரிய உபே சத்திய, ரெண்டுமே சத்தியம்தான். ஆத்திய பிரவருத்தே, சிருஷ்டி ஆரம்பித்ததுல இருந்து இந்த ஏத தின பரியந்தம், இந்த நாள் வரைக்கும் இந்த விஷயமானது எல்லாரும் இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் நினைக்கிறார்கள், கரெக்ட் தானே? எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா வேதாந்திகள், கவிகள், பண்டிதர்கள் அவெல்லாம் என்ன சொல்றான்றது பார்க்கணும். மோகோ மிருத்யு சம்மதோ யக்கவீனாம், மோகோ மிருத்யு சம்மதா யஹா கவீனாம். ஆனா இந்த கவிகள்லாம் இருக்காருல்லே, யாரு அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, வித்வான்கள்லாம் என்ன சொல்றாங்க, மோகஹா மிருத்யு சம்மதா யஹா கவீனாம். இது வித்வான்கள் கோஷ்டி, படித்தவர்களுடைய கோஷ்டியினுடைய தீர்மானம் என்ன தெரியுமா இல்லையா? மோகம், அஜ்ஞானம், டெல்யூஷன். மோகம் என்ன அர்த்தம்? எது ரைட் எது ராங் எனக்கூடியது தெரியாததுனால வரக்கூடியதுதான், விவேக குறைச்சல்னால வரக்கூடியதுதானே மோகம். அந்த மோகம் இருக்கிற வரைக்கும் இக்னரன்ஸ்ல தானே அவன் இருக்கான். இந்த இக்னரன்ஸ்ல இருக்கிறது வரைக்கும் அவனால மோட்சத்தை அடைய முடியாது இல்லையா? அதனால மோகம்தான் மிருத்யு. அதை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஞானத்தினாலதான் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த மிருத்யுன்னாக்கா என்ன தெரியுமா? இது ஏதோ யமன் இருக்காரு, சாவு, அதுதான் மிருத்யுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. மிருத்யுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்சாரம்னு அர்த்தம். சம்சாரம்னா என்ன? இதுதான் மனுஷனை கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். அந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன? நான் பிரம்மம், நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபம் எனக்கூடிய அறிவு இல்லை. ஏன் அந்த அறிவு இல்லை? மோகத்தினால இல்லை. மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பதனால அந்த அறிவானது நமக்கு ஏற்படவில்லை. அதனால அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அஜ்ஞானத்திலிருந்து நாம வெளியில வரணும், மிருத்யுவை தாண்டணும்னா என்ன வழி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அஜ்ஞானத்துல இருந்து தாண்டது, அஜ்ஞானத்தை பெருக்கி துடைக்க முடியுமா? எடுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா?
மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாமா, ஒயிட் பெயிண்ட் அடிக்க முடியுமா இருட்டுக்கு, இன்னும் ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்து விளக்கேற்றினீங்கன்னா தான் இருட்டு போகும். அதே மாதிரி அஞ்ஞானம் போகணுமே ஆனால் ஞானம் ஒன்றுதான் வழி. இந்த மிருத்யுவானது இக்னரன்ஸ் தான் மிருத்யு. அந்த மிருத்யுவை நீங்க தாண்டனமே ஆனால் ஞானம் அவசியம் அப்படின்னு பண்டிதர்கள் கருது. மோகோ மிருத்யு சம்மதா யஹா கவீனாம் யஹா மோகா மித்யாஜானம் அனாத்ம ஆத்ம அபிமானம் இல்லையோ அதுதான் மிருத்யு அப்படின்னு சொல்லுகிறார்கள் சில கவிகள். அவர்களுடைய மதம் இப்படி இருக்கு. ரைட்டா? அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன் அது முக்கியம் இல்லையா? சனத் சுஜாதர் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்றதுதான் நமக்கு சனத் சுஜாத்தியம். அவர் என்ன சொல்றார், மோகம் இருக்குப்பா என்ன, ஆனா உண்மையிலேயே காரணம் என்ன தெரியுமா, பிரமாதம் அப்படின்னு. அது என்ன பிரமாதம் அப்படின்னாக்க, பிரமாதம் அப்படின்னா கேர்லெஸ்னஸ், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு பெயர் பிரமாதம். எனக்கு விதிக்கப்பட்டதை கவனக்குறைவாக இருந்ததே ஆனால் அதுக்கு பிரமாதம் இல்லை. என்னுடைய உண்மை நிலை என்னவோ அதுக்கு கீழே இறங்கினேனே ஆனால் அதற்கு பெயர் பிரமாதம். இப்படி பிரமாதம் அப்படின்னு தமிழ்ல இருக்கக்கூடிய பிரமாதம் இல்ல, சம்ஸ்கிருத பிரமாதத்துக்கு இதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொன்ன மோகன்றது அஜ்ஞானம் தான். அந்த மோகம் ஏன் வந்தது நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுக்கு மூலமாக ஒரு அஜ்ஞானம் இருக்கு. மூல அஜ்ஞானத்தினாலதான் இந்த அஜ்ஞானம் வந்த மரணத்தை பற்றியதான அஜ்ஞானம் வந்தது. அப்படின்றதுனால மூலமாக இருக்கக்கூடிய பிரமாதம் அப்படின்றதுதான் என்னுடைய மதம் அப்படின்னு சனத் சுஜாதே. பிரமாதம் வை மிருத்யும் அகம் பிரவீமி. அவர்கள் கவிகள்லாம் மோகன்தான் மிருத்யுன்னு சொல்றார்கள். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த பிரமாதம் நழுவுதல் இருக்கு இல்லையா, மூலாஜானம் இருக்க, இதுதான் மிருத்யு அப்படின்னு இருந்தான். அதனால நீ என்ன பண்ணணும், இந்த பிரமாதத்தை சதா அப்பிரமத்தா அப்படின்னா சதா அப்பிரமாதம் இல்லையா, எப்பொழுதும் நழுவாமல் அந்த சுவாபாவிக சொரூப அவஸ்தானம் அப்பிரமாதம். மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன லட்சணம், சுவாபாவிக சொரூப அவஸ்தானம். உன்னுடைய சுபாவமான பிரம்ம நிலையில நீ இருந்து கொண்டு இருப்பது ஒண்ணு தாம்பா மிருத்துவை தாண்டுவதற்கான வழி. அதுக்கு பேர் தான் அப்பிரமத்தா அப்படின்னு சொல்லுவாங்க பகவத்கீதையில. பிரமாதம் இல்லாத நிலை அதுதான் அமிர்தத்துவம் பிரவீமி. அதைத்தான் அமிர்தத்துவம் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணார். இதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். ஏ பூர்வத்தே மிருத்யு. இப்போ கதம் அப்படின்னு உபோத்காரம். இந்த என்ன கதம், அஸ்தி நாஸ்தி கதம் சமன்வயா அப்படின்னு அர்த்தம். என்ன சார் இதுவும் சொல்றீங்க, பிரம்மத்தை கர்மாவனால மிருத்யுவை ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. சொர்க்காதிகளை பற்றிய வர்ணனைகள் மூலமாக நமக்கு தெரிகிறது. இவர்கள் சீதாகமற்று மரணம் பயம் பூப்பு பயம் இல்லாமல் இவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். அதை அடைய வேண்டுமென்றால் வாஜபேயாதி யாகங்களை பண்ணித்தான் போகணும். சௌத கர்மாவனாலையும் அக்னிஹோத்திரத்தினால்தான் சொர்க்கலோகம் கிடைக்கும்னு தெரியுது. சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மரணம் கிடையாது, மரணத்தை வெல்கிறார்கள். அவர்கள் அமரர்கள்னு பேர் வேற இருக்கு. தேவர்களுக்கு அமரர்கள்னு சொல்றோமே, இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பக்கம் ஞானத்தினாலதான் அமரத்துவம் வரும், ஞானத்தினாலதான் மிருத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றே அப்படின்னு சந்தேகம் வந்து இது எப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். உபே சத்தியே, ரெண்டும் சத்தியம்தான் சொல்றேன் நானு. ஏ க்ஷத்ரிய ஆத்ய பிரவருத்தே சிருஷ்டி ஆரம்பாத்து ஏதக்ஷண பர்யந்தம் மத்தியே இல்லையா பிரவர்த்தமானஹா இல்லையா வர்த்தமானஹா இல்லையா அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே அவருக்கு கதம் உபயோகோ பரஸ்பர விருத்தமா பேசுறாள். அஸ்தின்னு சொல்ற, நாஸ்தின்னு சொல்ற, இது எப்படி சார் இது பொருந்தும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றான். இந்த மிருத்யுன்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும்பா. மோகா மிருத்யு, டெல்யூஷன் இருக்க, எது ரைட் எது தப்பு என அறியக்கூடிய
கெப்பாசிட்டி இல்லையா, விவேக சக்தி. அந்த விவேக சக்தி இல்லப்பா. இந்த விவேக சக்தி தஸ்மாத் இல்லையா சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யா காரண கார்யா காரண கார்யா காரணவஸ்திதம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கெல்லாம் எது பிரமாணம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். பாக்கி பேர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனால சாஸ்திர பிரமாணம் தான்பா. அந்த சாஸ்திர பிரமாணம் இருந்தாதான் இல்லையா இந்த மோகத்தை ஜெயிக்கலாம். இல்ல விஷம அமிர்தம் சவே அப்படின்னு எது விஷம்னு நினைச்சிட்டு போறானோ இல்லையா இந்த காலத்துல அதுதான் உண்மையிலேயே அமிர்தமா இருக்கு. எது அமிர்தமா இருக்கு என்ஜாயபிளா இருக்குன்னு நினைச்சிட்டு சிறுவர்கள் போகிறார்களோ அது பின்னாடி வயசான காலத்துல அதுவே விஷமாக ஆக்கி முடிகிறது. ஏன்? எது விஷம் எது அமிர்தம் எனக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் விவேகம் பகுத்து ஆராய்ந்து அறியும் தன்மை இல்லாத காரணத்தினால் இதுக்கு பேர் தான் மோகம்னு பேரு. இந்த மோகம்தான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் தான் மிருத்யு அப்படின்னு பேரு, சம்சாரம் அப்படின்னு பேரு. இந்த மிருத்யுவை இல்லையா மோகமாக இருக்கக்கூடிய இந்த மிருத்யுவை ஞானத்தினால போக்கடிக்க முடியும் என்றுதான் பண்டிதர்கள் சிலர் கருதுகிறார்கள். அது இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா பிரமாதம் தன்னுடைய இடத்திலிருந்து நழுவுதல் தான் பிரமாதம் அப்படின்னு பேரு. பிரமாதம்னா என்ன? பிரச்சுதிகி சுவாபாவிக பிரம்மபாவாது பிரச்சுதிகி. உங்களுடைய சுபாவமாக இருக்கக்கூடிய பிரம்ம நிலையிலிருந்து நீங்கள் இறங்கி வந்தீர்கள் பாருங்க, இறங்கி வைத்து போல வந்திருக்கிறீர்களே, இந்த நிலைக்கு பெயர் தான் மிருத்யு அப்படின்னு பேரு அப்படின்றது நான் சொல்லுகிறேன். அகம் பிரவீமி. அதனால என்ன பண்ணணும்? சதா எப்பொழுதுமே நீங்கள் அந்த ஆத்ம ஞானத்தை பெற்று எப்படி இருக்குன்னா அப்பிரமாதம் என் உங்களுடைய சுவாபாவிக சொரூப அவஸ்தானத்திலிருந்து நழுவாமல் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு அதுதான் மோட்ச நிலை. அந்த மோட்ச நிலைக்கு பெயர் தான் அமிர்தத்துவம் பிரவீமி. அதைத்தான் அமிர்தத்துவம் என்று கூறுகிறேன் அப்படின்னு கரெக்டா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. இதுக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யம். ஏ பூர்வோக்தே மிருத்யுஹோ அஸ்தித்வ நாஸ்தித்வே தே உபே ஹே சத்திரிய அப்படின்னு. அப்பா முன்னாடி சொன்ன மிருத்யுவுக்கு அஸ்தித்வம் நாஸ்தித்வம் ரெண்டு சொன்ன ஹே சத்திரியம். அது எப்படி சொன்ன? ஆத்ய பிரவருத்தே யஹா ஆதிஹி சர்கஹா தம் ஆரம்பிய பிரவருத்தேகள். ஆத்திய பிரவருத்தேக ஆத்திய பிரவருத்தேன்னா ஆத்தியன்னா என்ன? ஆரம்பத்துல. ஆரம்பம்னா என்ன? ஆதி சர்க்கத்திலிருந்து ஆரம்பிய, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரவருத்தேக அதவா இல்லைன்னா எப்படி வச்சுங்க, க்ஷத்ரியா ஆத்திய க்ஷத்ரியா ஆத்திய பிரவருத்தே அப்படின்னு வச்சுங்க. அந்த ஆத்தியாவை தூக்கி க்ஷத்ரிய பதத்தோட சேர்ந்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் வரும்? க்ஷத்ரிய பிரதானஹா பிரவருத்தே. க்ஷத்ரியர்கள் இல்ல பிரதானமாக இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? மிருத்யுதான் கர்மாவனாலையும் மிருத்யுவை ஜெயிக்கலாம், ஞானத்தினாலையும் மிருத்யுவை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். கதம் புனகா உபயோகோ பரஸ்பர விருத்தையோகோ அஸ்தித்வ நாஸ்தித்வயோகோ சத்தியத்துவம் இது. அதை இப்ப நான் கேட்கிறேன். புனகா அது எப்படி சார் பரஸ்பர விருத்தமாக இருக்கு? இருட்டு இருக்கிற இடத்துல எப்படி சார் வெளிச்சம் இருக்கும் இல்லையா? நல்லது இருக்கிற இடத்துல எப்படி சார் கெட்டது இருக்கும் இல்லையா? இருட்டு இருக்கிற சமயத்துல வெளிச்சம் எப்படி சார் இருக்கும்? ஆகையினால இது பரஸ்பர விரோதமாக இருக்கே சார். அஸ்தின்ற பதத்துக்கு நேர் ஆப்போசிட் நாஸ்தி. நாஸ்தியாவும் இருக்கு அஸ்தியாவும் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றது எப்படி சார் அது பலட்டம்லாம் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? அதனால கதம் புனகா உபயோகோ பரஸ்பர விருத்தையோகோ அஸ்தித்வ நாஸ்தித்வயோகோ சத்தியத்துவம் ரெண்டுமே சத்தியம்தான். உபே சத்தியேன்னு ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி சத்தியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அது கேட்பேன்னு தெரிஞ்சுக்காக தான் சமஸ்கிருதர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். தத்ர ஆக அது சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சமஸ்கிருஜாத்தியர் அடுத்த லைனுக்கு போறாரு. மோகஹா மிருத்யுஹு சம்மதஹா யக்கவீனாம் மோகோ மிருத்யு சம்மதோ யக்கவீனாம் அப்படின்னு முதல் பாதத்துல 2வது லைன்ல
இது இருக்கு. இரண்டாவது பாதம், 4 பாதம்னு இந்த செய்யுள வச்சுட்டோம்னா இரண்டாவது பாதத்துல என்ன இருக்கு? மோகோ மிருத்யுஹு சம்மதஹா யக் கவீனாம். கவி அப்படின்னாக்க வித்வான்கள். பவேதயம் விரோதஹா அஸ்தித்வ நாஸ்தித்வ யோகோ. இப்படிப்பட்ட ஒரு விரோதமானது இருத்தலுக்கும் இல்லாமைக்கும் இருத்தலுக்கும் நிச்சயமாக விரோதமானது இருக்கதான் இருக்கு. எப்போ இந்த மிருத்யு எனக்கூடியது உண்மையாக இருக்குமே, ஆனால் அப்ப நான் அஸ்தின்னு சொல்லி நாஸ்தின்னு சொன்னாக்க அதுல விருத்தம் இருக்கு. இது இருக்கக்கூடிய பொருள், இது இருக்குன்னு சொல்றேன், இது இருக்கிற பொருள் இல்லைன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அஸ்தி நாஸ்தி அப்படின்றதெல்லாம். ஆனா இந்த மிருத்யுவானது இல்லவே இல்லாத ஒரு ஐட்டம் இல்லையா? அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா பரமார்த்த ரூபகா மிருத்யு எதி சியாத். பாரமார்த்திகமாக யோசிச்சு பார்த்தா மிருத்யுன்னு ஒண்ணு இருக்கா? அதுவே கேள்வி. there is a thing called death in this world at all அப்படின்றது கொஸ்டினபிள் பா சாஸ்திரியத்துல. கஸ்தரிஹி மிருத்யுஹு அப்படின்னா இந்த மிருத்யுன்றது என்ன சார்? அது என்ன சார் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்க மிருத்யுன்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இல்லன்ற அர்த்தம் தானே சார் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா மிருத்யுன்றது என்னன்றத முதல்ல புரிச்சுங்க. சாவு புரிஞ்சுக்கிட்டு இருக்க முதல்ல மோகத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா அதுதான் மிருத்யு. அத சொல்றாரு. கஸ்தரிஹி மிருத்யுஹு யஹா மோகஹா. எது மோகமோ, மோகம்னா என்ன அர்த்தம்? டெல்யூஷன். இதுவா அதுவா என்று தெரியாததனால் வரக்கூடிய கன்ஃபியூஷன். எது ரைட்டோ அதை ராங்கா நினைப்பது, எது ராங்கோ அதை ரைட்டா நினைப்பதற்கு பெயர் மோகம். அது எதனால உண்டாகிறது? மித்யா ஞானம், பொய்யான ஒரு அறிவுனால உண்டாகிறது. பொய்யான அறிவு ஏன் வந்தது? ஆத்ம அனாத்ம அபிமானஹா. அனாத்மனி ஆத்ம அபிமானஹா. அது இல்லாத இடத்துல அது எனக்குரிய அபிமானம். நான் இல்லாத இடத்துல நான் இந்த தேகத்துல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. நான் தேகத்தில் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வருமே ஆனால் என்னுடைய தேகத்துல சுகர் ஜாஸ்தியாகி டாக்டர் இல்லையா காலை வெட்டிதான் ஆகணும், ஆம்பிடேட் பண்ண சார், அப்பதான் நீங்க பிழைப்பீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? காலை வெட்டுறோம். அப்ப என்ன ஆச்சு? என்னுடையது வெட்ட சமயம், நான் வெட்ட முடியாது. என்னுடைய காலை அப்படின்னா இந்த உடம்பு வேற நான் வேற தானே இல்லையா? எந்த நான் கனவை பார்க்கிறேனோ, எந்த நான் மூச்சுட்டு இருக்கேனோ, எந்த நான் தூங்கிக்கிறேனோ, அந்த மூலத்தையும் பார்க்கக்கூடியவர் வேறாகத்தானே இருக்க வேண்டும் இல்லையா? அப்படின்னாக்கா இப்ப ஏன் அப்படி எனக்கு நானே வேக்கரா தோணித்து, நானே ஸ்லீப்பரா தோணித்து, நானே ட்ரீமரா தோணித்து அப்படின்னா அது மித்யா ஞானம். கயத்துல பாக்குற பாம்பு மாதிரி அப்படின்னு சொன்னான் இல்லையா? கிளிஞ்சல்ல தோணிக்கிற வெள்ளி மாதிரி. இது ஒரு மித்யா ஞானம், பொய்யான அறிவு. பார்ப்பதற்கு கரெக்ட், இட் அப்பியர்ஸ் பட் இட் இஸ் நாட் ட்ரூத். அது ட்ரூவா இருக்காது, ஆனா அப்பியர்ஸ் இல்லையா? இருக்கு. இப்ப சந்திரன் இருக்கு இல்லையா? சந்திரன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் சந்திரன் எப்படி தோன்றது? தோசைக்கல்லாதான் தோன்றது. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மண்டலம் இருக்குன்ற அறிவு இருக்கும் இல்லையா? அப்படின்னாக்க இதுல இருந்து என்ன தெரியுது? மித்யா ஞானம், பொய்யான ஒரு அறிவானது இருக்கிறது, ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது இல்ல? கயத்துல இருக்கக்கூடிய பாம்பு அப்படின்னு தெரியுது. பாம்பு பார்க்கும்போது இருந்தது, பயந்தது எல்லாம் உண்மைதான். ஆனா கயறு என்ற உண்மை தெரிந்த பிறகு அந்த பாம்பு என்பது பொய்யான அறிவு என்பது தெரிந்து விட்டது. மித்யா ஞானம் இல்லையா? இப்படி அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல என் வீடு, என் குடும்பம் இல்லையா, என்னை விட வேறாக இருக்கக்கூடியதான என் புஸ்தகத்துல நான் என்னை விட வேற இந்த புஸ்தகம் நானாக இருக்க முடியுமா? என்னை விட வேறான எங்க அம்மா நானா இருக்க முடியுமா? என்னை விட வேறான பணம் நானாக இருக்க முடியுமா? எல்லாம் என்னை விட வேறானது. எல்லாம் என்னை விட வேறானதெல்லாம் அனாத்மா. அந்த அனாத்மால போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு எங்க ஊரு அபிமானம், எங்க வீடு, என் மனைவி, எங்க அப்பா அப்படின்ற அபிமானம்னா என்ன அர்த்தம்? இந்த பாடியோடயே உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த பாடிக்கு உங்க சம்பந்தம் இல்லைன்னா இந்த பாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய மனைவி, புத்திரன்னு, ஊரு,
காலேஜ் எங்க ஊரு அப்படின்ற சம்பந்தங்கள்லாம் எப்படி வரும்? முதலுக்கே அகம் அபிமானத்துக்கே வழி இல்லை, இதுல மமாபிமானத்தை வேற வச்சுட்டு இருக்கானே அப்படின்றதுதான் அனாத்மாவுல ஆத்ம அத்தியாசம் அப்படின்னு இல்லையா? முதல்ல அத்தியாச பாஷ்யத்துல நம்ம யுஷ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரையோகோ விஷய விஷயினோகோ தம பிரகாசவத்து விருத்த சுபாவையோகோ அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அத்தியாசத்துக்கு கொண்டு வந்து விட்டார். யஹா மோகஹா மித்யா ஜானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாத்மனி ஆத்ம அபிமானம்ஹா, நான் இல்லாத இடத்துல நான் எனக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு, அபிமானம் இருக்கு பாருங்க, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் அபிமானம். ஐடென்டிபிகேஷன், நான் இல்லாத இடத்துல நான் எனக்கூடிய ஐடென்டிபிகேஷன் எப்படி சார் வரும்? இதுக்கு பேர் தான் மிருத்யுஹு இதி கேஷாஞ்சித் கவீனாம் மதஹா. இப்படித்தான் சில பண்டிதர்களுடைய அபிப்பிராயம். கேஷாஞ்சித் கவீனாம், கவீனா கிராந்ததரிசி, முக்காலமும் உணர்ந்தவர்கள், கவிகள், மகான்கள், ஞானிகளுடைய மதம். அகம் தூ ந ததா மிருத்யும் பிரவீமி, ஆனால் நான் அவர்கள் சொல்லுகிற மாதிரி இந்த மிருத்யுவை நான் கூறவில்லை. அகம் தூ ந ததா மிருத்யும் பிரவீமி, நான் அப்படி மிருத்யுவை மோகம் என்று சொல்லவில்லை. பின் என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கதம் தருகி, நீங்க அப்படி மேலும் நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க? தருகி அப்படின்னா கதம் தருகி, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா பிரமாதம் வை மிருத்யும் அகம் பிரவீமி. சார் நான் சொல்றதெல்லாம் பிரமாதம், கவனக்குறைவு, கீழே விழுதல், அஜ்ஞானம் என்பதுதான் இல்லையா பிரமாதம். அந்த பிரமாதம் தான் மிருத்யு அப்படின்னு நான் சொல்கிறேன். அகம் பிரவீமி. பிரமாதகான்னா என்ன சார்? அதை முதல்ல சொல்லுங்க கேட்கிறீங்களா? பிரச்சுதி, நழுவுதல், உங்களுடைய இருக்கிற இடத்திலிருந்து நழுவுதல். நீங்கள் உண்மையிலேயே பிரம்மஸ்வாபாவிகமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம், ஆனால் உங்களுக்கு என்ன, நீங்க நழுவி எப்ப பார்த்தாலும் நான் ஜீவன் என்றே நினைக்கிறீர்கள். நான் ஜீவன், நான் இந்த உடலில் இருக்கிறேன் அப்படின்னு, நீங்க இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருகிறது இல்லையோ, இதுதான் மித்யா ஞானம். பிரமாதா பிரச்சுதி, இந்த கீழே நழுவின நிலை. எதிலிருந்து நழுவினீர்கள்? சுவாபாவிக பிரம்ம ஆவார். சுவாபாவிகமாக உங்களுடைய சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் தான் நீங்கள்னு சாஸ்திரங்கள் எல்லாம் குருவெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் நாம் அதை ஒத்துக்கலைன்னா அது யார் தப்பு இல்லையா? ஆகையா சுவாபாவிக பிரம்ம பாவத்திலிருந்து நான் கீழே விழுந்ததுனால எனக்கு பிரமாதம் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் சப்ஜெக்ட் டு மிருத்யு அப்படின்னு ஆயிடுது அப்படின்னாரு. சரி, தம் பிரமாதம் மித்யா ஞானஸ்யாபி காரணம். அந்த பிரமாதமானது அதுதான் என்னுடைய பொய்யான இந்த அறிவு, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பி ஏமாந்தத்துக்கான காரணம் என்ன? என்னுடைய அந்த நழுவுத, அந்த என்னுடைய உண்மையான நிலையிலிருந்து நான் நழுவியதே எனக்கு பொய்யான அறிவு இந்த உலகத்தில் உண்டாவதற்கு காரணமாக அமைந்தது. ஆத்ம அனவதாரணம், ஆத்மா அஜ்ஞானம். இந்த ஆத்மாவை நான் அறிந்து கொள்ளாதது. கேர்ஃபுல்லா இல்லையா? அவதாரணம் அப்படின்னா எவ்வளவு கிளியரா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னை நான் அறிய வேண்டாமோ? என்னை நான் அவதாரணம் பண்ணாமல் என்னை பற்றிய அஜ்ஞானத்தை வைத்துக் கொண்ட ஆத்ம அனவதாரணம். இந்த ஆத்மாவை நான் அவதாரிக்கவில்லை, அவதாரணம் பண்ணவில்லை, சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால ஆத்ம அஜ்ஞானம், என்னையே நான் அறிந்து கொள்ள விடாத காரணமாக இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம், அந்த அறியாமை, என்னுடைய அறியாமை தான் மிருத்யும் இல்லையா? இதனால என்ன ஆச்சு? எங்கும் எப்பொழுதும் அஜமாக, அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு, எனக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்றது. அஜஹா, பிறப்பும் இல்லை. அஜோ நித்யஹா, நான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம். எப்பொழுதும் எனக்கு நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் என்பதெல்லாம் இல்லாத ஒரு ஸ்வரூபம் தான் அஜஹா நித்யஹா சாஸ்வத சுபாவம். இன்னைக்கு இருக்க, என்னைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன்
அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சொரூபந்தான் அப்படின்னு அஜஹா நித்யஹா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புறா. அது மட்டும் இல்ல, நான் அப்போதும் இருந்தேன், புறா முன்னாடியும் இருந்தேன், இப்போ நவஹா இப்பவும் அதே பொலிவோடையே இருக்கிறேன். நான் அப்பவும் இருந்தேன், இப்பவும் இருந்தேன், எப்பவும் சாஸ்வதமாக இருப்பேன் அப்படின்றது தானே என்னுடைய உண்மையான அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா நஹன்யதே நஹன்யமானே சரீரே. நான் கொல்லப்படுவதும் இல்லை, கொல்லுவதும் இல்லை, என்னை எதுவும் மனமுடைய நான் எங்கு இருக்கக்கூடிய சொரூபம் அப்படின்னு அமிர்தத்துவத்தை சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு எப்படி சார் மிருத்தி வரும்? ஜனன மரண லட்சணமாக இருக்கக்கூடிய ஜனன மரணாதி சர்வ அனர்த்த பீஜம் அகம் பிரதீபி. சர்வ ஜனனம் இல்லையா, மரணம் அப்படின்ற சர்வ அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்ன? என்னுடைய பிரமாதமும் ஆத்ம அஜானம் தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு ததா. ஆகையினால என்ன பண்ணோம்? சதா அப்பிரமாதம் சுவாபாவிக ஸ்வரூபேன அவஸ்தானம் அமிர்தத்துவம் பிரதீமி. ஆகையினால எப்பொழுதும் என்ன பண்ணோம்? அப்பிரமாத நிலை அப்படின்னா அப்பிரமத்தனாக நழுவாதன்னா எதிலிருந்து நழுவாத? என்னுடைய சுவாபாவிக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து, பிரம்மத்திலேயே அவஸ்தானம் இருக்கிறது தான் அமிர்தத்துவம். அதிலிருந்து நழுவாம இருக்கிறது தான் அமிர்தத்துவம். அப்பிரமாதமான ஒரு நிலைதான் அமிர்தத்துவ நிலை, மோட்ச நிலை அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லுகிறேன். ததாச்ச, நான் சொல்றதுக்கு காரணம் என்ன? ததாச்ச ஸ்ருதி ஸ்வரூப அவஸ்தானமேவ மோட்சபதம் தரிசயதி. ஸ்வரூபம் நம்முடைய ஸ்ருதியும் என்னுடைய சொரூபத்திலேயே நான் இருந்து கொண்டிருப்பதுதான் மோட்சபதம் அப்படின்னு சொல்லுகிறது. என்ன ஸ்ருதி? அது என்ன வாக்கியம் அப்படின்னா தஹர வித்யை அப்படின்னு, தஹரோஸ்மின் அந்தராகாசே அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ள ஹிருதயத்துல ஒரு தாமரை இருக்கு. ஹிருதய புண்டரீகத்துல தஹரம் அப்படின்னு ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது எப்படி இருக்கு? ரொம்ப சின்னது. தீவார சூகவத்தன்வி கீதாபாஸ்வத்யனுபமா தஸ்யாஷ்காயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. அது எங்க இருக்கு? அதோ நித்யாவிதஸ்யாந்தே நாப்யாம பரிதிஷ்டதி. இப்படியாக என்னுடைய ஹிருதயத்துல ஒரு தஹரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிதாகாசம், சிதம்பரம், சிதம்பர கஷேத்திரம் புண்டரீகபுரத்துல இருக்கா மாதிரி இந்த புண்டரீகபுரத்துல ஒரு சித்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வித்தியைக்கு பேர் தஹர வித்யை அப்படின்னு பேரு. ஸ்ரீ வித்யாதி கிரந்தங்கள்ல தஹராகாச ரூபிணி, அந்த தஹரத்துல ஒரு ஆகாசம் இருக்கு, சின்ன ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் தான் தஹரா. இதை அறிந்து கொள்வதுதான் பிரம்மம் எங்க இருக்கு? தஹரத்துல இருக்கு அப்படின்றதுதான் தஹர வித்யா அப்படின்னு பேரு. இந்த வித்தியானது எதுல வருது? சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தஹர வித்யில 8வது அத்தியாயத்துல இல்லையா 3வது பிராமணத்துல வருகிறது. பரஞ்சோதிர் உபசம்பத்ய ஸ்வேனரூபேன அபிநிஷ்பத்யதே அப்படின்னு சொல்லிருக்கு. அஸ்மாத் சரீராத் உத்தாப்ய பரம் ஜோதி ரூபம் சம்பத்ய ஸ்வேனரூபேன அபிநிஷ்பத்யதே அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி அஸ்மாத் சரீராத் உத்தாப்ய, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை விட்டு நீங்கி நேரே போய் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகவே ஆகிவிட்டு, சம்பத்திய அவரே பிரம்மமாகவே ஆகிவிட்டு, பிறகு ஸ்வேனரூபேன தன்னுடைய ரூபத்திலேயே சதா சர்வகாலம் பிரம்ம நிலையிலேயே இருக்கக்கூடிய ஞானிகள். அந்த தடவை பிரம்ம ஞானம் வர வரைக்கும் தான் இந்த அஜ்ஞானம் தான். அந்த பிரம்ம ஞானம் வந்துட்டேனால் தஸ்மின் திருஷ்டே இல்லையா பராவரே, அந்த பராவரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னாச்சு? இப்போ சித்தியந்தே சர்வசம்சயாக வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக அப்படின்னு கீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த ஒரு நிலையானது வந்த பிறகு எல்லா சந்தேகங்களும் எனக்கு நீங்கியது, எல்லா பந்தபாசங்களும் நீக்கியது. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ, எல்லா டவுட்டும் அந்த சிதிலமாக ஆகிவிட்டது.
க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் நசித்து விட்டது. நான் என்ன பிரம்ம நிலை, அவ்வளவுதான். அது என்ன நிலை? அது ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியந்தே அப்படின்னு சொல்றது. என்னுடைய அந்த உண்மையான ரூபத்திலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகர வித்யையும், ஆகையினால் நான் சொல்றது கரெக்டுப்பா அப்படின்னு சனத் சுஜாத்தியர் சொன்னது கரெக்டுன்னு ஆச்சாரியார் நமக்கு ஸ்ருதியில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அது சொல்றதுக்கு இதாம்பா பிரமாணம். அவர் மனசுல, சனத் சுஜாத்தியர் மனசுல இந்த ஸ்ருதி தான் இருக்கு. பரம் ஜோதிர்க்கு சம்பந்திய ஸ்வேனரூபேனாதிக்கு சம்பந்தியதே அப்படின்ற வாக்கியம் இருக்கு. சரி சார், ஸ்ருதியில இருக்கு. மகாபாரதத்துல நம்ம வாக்கியம் இருக்கோம், அங்க இருக்கா? இருக்கு. அது என்ன? அனுகீதா சுஸ்பஷ்டம் ஆக அனுகீதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அது என்ன சார் அனுகீதா அப்படின்னாக்க, போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் த வார் எல்லாம் பண்ண அவர் கிருஷ்ண பரமாத்மா நான் துவாரகைக்கு கிளம்புகிறேன் அப்படின்னாரு. ரொம்ப வருத்தமாயிடுச்சு அர்ஜுனனுக்கு. இல்லையா, இவ்வளவு ஃப்ரெண்டு இவ்வளவு காப்பாத்தி, எப்படியெல்லாம் அந்த வார்ல எங்களெல்லாம் காப்பாத்தி பஞ்ச பாண்டவர்களும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவளுடைய நன்றிகளை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா இல்லையா கிளம்பி போறேன்றார். ரொம்ப வருத்தம். திருப்பி கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு இருக்கணும்னு ஆசை அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும். இல்லையா, அர்ஜுனனுக்கும் ரொம்ப ஆசை கிருஷ்ண பரமாத்மாவோட பேசிட்டு இருக்கோம். சொல்லும்போது நீங்க எனக்கு இந்த வார சமயத்துல பகவத்கீதையெல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட்டு, நான் மறந்து போச்சு, இன்னொரு தடவை அத கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி வைசம்பாயனர் இல்லையா ஜனமேஜயனுக்கு சொல்றாரு. இல்லையா, அஸ்வமேத பருவால இப்படி ஒரு நெருந்துட்டு அந்த கீதையெல்லாம் மறந்து விட்டாரு அர்ஜுனன். ஆனாலும் திருப்பி அவர்கிட்ட கேட்டு அவரும் என்ன பண்ணாரு, அதெல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை சொன்னாரு. அதனால திரும்பவும் சொன்னதுன்னா அனு கீதா, ஏற்கனவே சொன்னது பகவத்கீதா, கீதை தான் அது. அதை தொடர்ந்து திருப்பியும் அதுல இருக்கிறதையே திருப்பி சொன்னதுனால அந்த அனுகீதா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு போர்ஷன்டே மகாபாரதத்துல அனுகீதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அனுகீதை, ரிபுகீதை, உத்தவ கீதை, இந்த இதுல பாகவதத்துல உத்தவ கீதை அப்படின்னு நிறைய கீதைகள் இருக்கு இல்லையா. குரு கீதை அப்படின்னா நிறைய கீதாக்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அனுகீதை. அது அனுகீதை எங்க வருது? மகாபாரதத்திலே வருது. கீதை அதே மகாபாரதத்துலதான் அனுகீதையும் வருகிறது. அந்த அனுகீதால ஒரு வச்சனம் இருக்கு, ஏகோ யஜ்ஞஹா நாஸ்தி ததோ த்விதீயஹ யோ ஹ்ருச்சயஹ தம் அஹம் அனுப்ரவீமி யஸ்மின் இஷ்ட்வா சர்வமிதம் கிரசித்வா ஸ்வரூப சம்ஸ்தாஸ்ச பவந்தி மத்யாஹ ஏகா யஜ்ஞோ நாஸ்தி ததோ த்விதீயஹ யோ ஹ்ருச்சயஸ்தத்மஹம் அனுப்ரவீமி யஸ்மின் இஷ்ட்வா சர்வமிதம் கிரசித்வா ஸ்வரூப சம்ஸ்தாஸ்ச பவந்தி மத்யாஹ அப்படின்னு அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது ஏகஹா ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, இதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம். அந்த இடத்துல இருக்கிறது ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொன்னதுனால இரண்டாவது பொருள் என்பது அங்கு கிடையாது. அத்விதீயம்னு சொன்ன இடத்துல த்விதீயம் அஸ்தி, அதுக்கு இரண்டாவதாக த்விதீயாத்வை பயம் பவதி, இது அபயமான ஒரு நிலை. இந்த நிலையத்துல இரண்டாவதுக்கு வழியே கிடையாது. நாஸ்தி ததஹா த்விதீயஹா, இந்த பிரம்மத்தை தவிர இரண்டாவது பதார்த்தம் எதுவுமே கிடையாது. அது எங்க இருக்கு? யா, அது எங்க இருக்கா? ஸ்ருஷ்ஷயஹா இல்லையா, ஹிருதயத்துல. அது சேதே ஹிருதஷயஹா தம் அகம் அனுப்ரவி, அதை நான் சொல்லுகிறேன். அது எங்க இருக்கு? என்னுடைய ஹிருதயாகாசத்துல, ஹிருதய குகையில அது இருக்கு. தஹராகாச ரூபிணியாக அம்பாள் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கார். அந்தர்யாமியாக பகவான் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறார் என்னுடைய ஹிருதயத்துல. அங்க சிதம்பரமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் எங்க இருக்கார்? அவருடைய ஹிருதயத்துலதான் இருக்கார். அதை எப்படி சொல்றது? யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன்
சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது என்ன சார் பாக்குறது? யோ வேத நிகிதம் குஹாயாம், அவரை நீங்கள் எங்கே அறிய வேண்டும்? யார் ஒருவர், யஹா இங்க யோவேத நிகிதம் குஹாயம், இங்க இந்த குகையில, இந்த ஹிருதய குகையில அவர் இருக்கிறார் என்று அறிகிறாரோ அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்க. அந்த உள்ளே சயனம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தம் அவரை அகம் அவரைத்தான் நான் கூறுகிறேன். இவரை அறிந்த பிறகு சர்வமிதம் கிரசித்வா, பிரம விஷயீபூதமாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கள், திஷ்யமானமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் கிரசித்வா விட்டு ஸ்வரூப சம்ஸ்தாஸ்ச பவந்தி, தன்னுடைய சொஸ்வரூபமான நிலைமையில இல்லையா, சுவாபாவிக ஸ்வரூப அவஸ்தானம் அப்பிரமாதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அப்பிரமாதமான நிலையை அடைகிறான் மத்தியாக இந்த மனிதர்கள் அடைகிறார்கள் இந்த வேதாந்த ஜன்ய ஞானத்தினால் அப்படின்னு தெரியுது. யதா ஏவம் ஸ்வரூப அவஸ்தான லட்சணா மோட்சா, இப்படி சொன்ன சத்ஸ்வரூப லட்சண அவதாரம் இல்லையா, அவஸ்தானம், அதிலேயே இருந்து பிரம்மனிஷ்டரா ஒரு தடவை பிரம்மத்தை அறிந்தால் போதாது, பிரம்ம நிலையிலிருந்து நழுவாமல் அப்பிரமாதமாக நழுவாமல் இருக்க வேண்டியதுக்கு பேர் தான் மோட்சா. அது எப்படி? அதையேவ சதுர்வித கலாபிய விலட்சணத்வாதியேவ ந கர்ம சாத்தியம் அமிர்தத்துவம். ஆகையினால் நன்னா புரிஞ்சுக்கோப்பா, கர்மாவுனால இது எந்த காலத்திலையும் சாதிக்க கொள்ள முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சதுர்வித கிரியாபல விலட்சணத்வாது, இந்த நான் சொல்ற ஞானமானது கர்மாவுக்கு விலட்சணம்பா. கர்மா என்றாலே 4 விஷயம்பா, ஞாபகம் வச்சுக்கணும்பா. ஆப்யம், உட்பாத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம் அப்படின்னு 4 தான்பா இருக்கு. உலகத்துல செயல்களை 4ஆ பிரிச்சு வச்சுக்கோம்பா. நாங்க எப்படி பிரிச்சோம்? இங்கிருந்து அங்கே, இந்த கிராமத்திலிருந்து அங்கே கிராமத்துக்கு போவது என்பது ஆப்யம் இல்லையா. ஸ்வகிராமாது இன்னொரு கிராமத்துக்கு, கிராமாந்தரம் கச்சதி, இன்னொரு கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னான்னாக்கா அப்படின்னா தான் இங்கிருந்து அங்கே போகிறான், இது ஒரு செயல் இல்லையா. ஆப்யம் அப்படின்ற கேட்டகரியில இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் இதுல சேர்த்துக்கணும். 2வது ஒரு குரூப் இருக்கு, அது என்ன அப்படின்னா ஆப்யம் உட்பாத்தியம், உண்டாகிறது. என்ன எடுத்துன்னு போறான், அதை எடுத்து இப்போ ஒரு குடத்தை தயார் பண்ணா இல்லையா, நிறைய ரா மெட்டீரியல் எல்லாம் வர வைச்சா, அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு மிஷின்ல போட்டான் மேல, அது அப்படியே அந்த ஹீட் ஆச்சு. ஹீட்ல இருந்து ஒரு பட்டனை தட்டினா அது வெளியில வந்து விழும்போது அந்த சேருக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த ரப்பர் இல்லையா, அந்த சேருக்கு அடியெல்லாம் போடக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இப்படித்தான உட்பாத்தியம். அது உலகத்துல அப்படிதான் வருகிறது எல்லாமே. இப்படி உண்டாகுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நிறைய ஃபேக்டரிகள் எல்லாம் பாக்குறோம். இந்த உண்டாகுதல், இந்த குடங்கள்லாம் உண்டாகிறது, இப்படி எல்லாம் உண்டாகிறது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இது உட்பாத்தியம். இது எதனால வரும்? செயல், கர்மாவனால வருது. ஃபேக்டரியில இது செய்யப்படுகிறது, அதனால உட்பாத்தியம். ஆப்பியம்னு ஒரு செயல் இருக்கு, உட்பாத்தியம்னு ஒரு செயல் இருக்கு. இன்னொன்னு மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு. ராத்திரி பாலை காய்ச்சி நல்லா ஆறின உடனே 11 மணிக்கு ஒரு ஸ்பூன் தயிரை ஊற்றியாச்சு இல்லையா, அதுக்கு இல்லையா, அது துவைக்கிறது. அது என்னாச்சு, காத்தால தயிராக மாறிவிட்டது. விகாரியம், மாடிஃபிகேஷன். இது பாலாக இருந்தது தயிராக மாறிவிட்டது அப்படின்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா. மாறுதல் அப்படின்ற ஒரு செயல் இருக்கிறது. செயலை ஆப்பியம்னு ஒரு கேட்டகரி, உட்பாத்தியம்னு ஒரு கேட்டகரி, விகாரியம்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் சம்ஸ்காரம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்? பியூரிட்டி இல்லையா, பியூரிபிகேஷன். நல்லா தேய்க்கிறது, அது பண்றது. நம்ம டியூப் லைட்ல இருந்து பவரே இல்லாத மாதிரி இருந்தது, திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஏறி நன்னா பழவழன்னு அது ஒரு கண்ணாடி துடைக்கிற அந்த இதுல போட்டு அந்த சோப்பை போட்டு அப்படி துடைச்சா இப்போ பிரைட்டாக ஆயிடுது. எப்படி பிரைட்டாக ஆயிடுச்சு? இந்த செயல் எப்படி வந்தது? முன்னையை விட இப்பொழுது பலமான செயலானது. எப்படி நான் துடைத்தேனே, சம்ஸ்காரம், பியூரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
பையனுக்கு புனல் போட்டா சம்ஸ்காரம் ஏறுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த சம்ஸ்காரம் அப்படியே வீட்டுல இருந்து 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 அந்த பையனுக்கும் அவன் அப்பா தாத்தா எல்லாம் என்ன பண்ணிருக்காரோ அந்த சம்ஸ்காரம் ஏறி அவனும் அதே மாதிரியே காத்தால எழுந்தோடனே சந்தியாவந்தனத்துக்கு எழுத்துன்னு உட்காரலாம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படி ஒரு செயல்கள் எல்லாம் நம்ம சம்ஸ்காரியம்னு பேரு. ஆப்பியம், உற்பாத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம் அப்படின்னு 4 விதமாக கிரியாபலம் இருக்கிறது. இந்த 4 கேட்டகரிக்குள்ள எங்கேயாவது இந்த ஆத்ம ஞானம் வருமா? வராது. இந்த கர்மாவனால இல்லையா. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அத்தா சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தம் அத்தஹா எக்காரணத்தால் கர்மணஹா மோக்ஷா ந லப்யஹா. கர்மாவனால எந்த காலத்தையும் மோட்சம் அடைய முடியாது. ஆகையினால பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா. இந்த பிரம்மத்தை அறிய வாசை, பிரம்மத்தை அறிய வேண்டியது கர்த்தவ்யா. எல்லாரும் செய்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வியாசாச்சாரியார் பெரிய சூத்திரம் ஆரம்பத்துல முதல்ல பண்ணாரு இல்லையா. கர்மாவன அது முண்டகோபனிஷத்துல சொல்லு தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சது. எது பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருதேன அகிருதா மோட்சா கிருதேன கர்மனா ந பவதி. செயல்னால அதை அடையவும் முடியாது. மோட்சம் என்ன? அகிருதமான மோட்சம். அது ஒரு செயல்னால வரக்கூடிய எனக்கு வேண்டியது இன்ஃபினிட்டான ஒரு ஆனந்தம். அந்த இன்ஃபினிட்டான ஆனந்தமானது எப்படி ஃபைனைட்டான என்னுடைய கையினாலையும் கால்னாலையும் என்னுடைய அறிவுனாலையும் வரவே வராது. எனக்கு வேண்டியது இன்ஃபினிட் ஆனந்தம். ஆகையினால கர்மனான லப்யா, கர்மாவனால அது அறிய முடியாது. ஆனா ஞானத்தினால மட்டும்தான் அறிய முடியும். இந்த கர்மாவோ அதனால வரக்கூடிய பலனாக இருக்க ஆப்பியம், உற்பாத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம் என்பதற்கு விலட்சணமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் மோட்சம். அந்த மோட்சமானது கர்ம சாத்தியம். அது கர்மாவனால சாதிக்க முடியாது. கர்மாவனால சாதிக்கிறது எல்லாமே அனித்தியமா தான் இருக்கும். எத் கிருத்தகம் தது அனித்தியம். வீணா போட்டா நெய்யாய். எதெல்லாம் செயல்னால வந்ததோ அது எல்லாமே செயல்னால வரக்கூடிய எல்லாமே அனித்தியமாகத்தான் இருக்கும். நித்தியமான மோட்சத்தை, அமிர்தத்துவத்தை அது கொடுக்காது. எல்லாம் மிருத்யு ரூபமான அனித்திய ரூபம். மிருத்யு ரூபம் தான் கர்மா. ஆகையினால அது ந கர்ம சாத்தியம் அமிர்தத்துவம். இந்த அமிர்தத்துவம் கர்மாவனால சாதிக்க முடியாது. ந கர்ம சாத்தியம் முடியாது. நாபி சமுச்சிதாபியாம். சார் ஞானமும் கர்மாவும் சேர்ந்து பண்றான் சார். நத்திங் டூயிங் அப்படின்ட்டு ஆச்சாரியாளுக்கு இந்த சமிச்சயம் ஞான கர்ம சமுச்சயம் டென்ஷன் ஆயிடுவாரு. ஞானத்தை நீங்க உபாசனான்னு வச்சுட்டீங்கன்னா ஞான கர்ம சமுச்சயம் ஒத்துப்பாரு. ஏன்னா ஈசாவாசியத்துலதான் சொல்லி இல்ல. அதனால அந்த இடத்துல ஞானம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மென்டல் கர்மாவாக இருக்கக்கூடிய, மானசிக கர்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் கர்மாவையும் சமுச்சயம் பண்றதுன்றது வெரி வெல் அக்செப்டட். பட் இங்க வேதாந்த விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அது முதல்ல சூத்திரத்திலே அதஹா அப்படின்னா யஸ்மாத் கர்மனா மோக்ஷா ந லப்யா தஸ்மாத் பிரம்ம ஜிக்யாசான்னு சொன்னால என்ன அர்த்தம்? கர்மாவுக்கு விலட்சணமானது. அதனால ஞானத்தையும் கர்மாவையும் சேர்க்கவே முடியாது. ஞானம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஷயம், கர்ம இனிமேல் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம். அதனால ஒரே புருஷனால நான் ஞானத்தையும் ஆதரிக்கிறேன் கர்மாவையும் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு கர்மாலேயே இரு, இல்லைன்னா ஞானத்துக்கு வா. இதுதான் டீச்சிங்க. அதெல்லாம் பத்தி நம்ம நிறைய வேதாந்தத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி ஞான கர்மபியாம் சமுச்சிதாபியாம் அமிர்த்யு நாப்பி இங்க அமிர்தத்துவமானது வரவே வராது. சமுச்சயினால வராது, கேவல ஞானத்தினாலதான் வரும். அமிர்த்யு கர்மனா கேச்சித்து ஏதத் அனுபவண்ணம் ஏவ. யாரோ சொல்லியிருக்க அமிர்த்யு கர்மனால கர்மாவனால அமிர்தத்துவம் வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாளேன்னு நீ காட்டிய. அது இல்லாஜிக்கல் பா. ஏதோ சொல்றாங்க, ஏதோ கான்டெக்ட்ல சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்காத. எது அனுப்ப பண்ணம்னா இல்லாஜிக்கல், உபபத்தியே ஆகாது. புத்திசாலிகளால ஒத்துக்கொள்ளவே முடியாத விஷயம்பா. ஏவ இது யுக்தம் பவதி. இதுதான் நீ புரிஞ்சுக்க வேண்டியது தான் அப்படின்றதுக்காக தான் இப்படி கைஷன் பண்ண திருதராஷ்டிரன் அவரு. சரி, பக்ஷதிச்ச இல்லையா, பக்ஷதிச்ச பக்ஷதிச்ச அஸ்ய பக்ஷஸ்ய ஸ்வயமேவ நிராகரணம். அவரே இந்த பட்சத்தை நிராகரணம் அணுகீதையில பகவத்கீதை மாதிரியே அணுகீதை வந்து இல்லையா அதுல பண்ணியிருக்காரு பாருங்க.
கர்மோதயே கர்ம பலானுராகாத் தத்ர அனுயாந்தி ந தரந்தி மிருத்யும். கர்மா எனக்கூடியது உதயமாக கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா அப்படின்னால காமிய கர்மா, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயஷ்சித்த கர்மா. இந்த கர்மாக்கள்லாம் செய்தாலே என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னால என்ன அர்த்தம்? அதுக்கு பலனை எதிர்பார்த்துதான் எல்லாமே. யாருமே பலனை எதிர்பார்க்காம ஒரு கர்மாவை சொல்ல முடியுமா? இல்லையா? அந்தோபி ந பிரவர்த்ததே. யாரும் பிரயோஜனம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் சார் அப்படின்னு. அவங்க சொன்னா குழந்தை எல்லாம் தண்ணி அடிக்கிறது சார், அது என்ன தெரிஞ்சு அடிக்கிறது, ஆனா அது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது சார். நீங்க எல்லாமே கர்மாவே சந்தோஷத்தை எதிர்பார்த்து பண்றது இல்லை. அங்கேயும் அது அடிச்சா அதுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்றதுனாலதான் அது தெரிஞ்சுதான் பண்றது. அதனால யார் கர்மாவை பலனை எதிர்பார்க்காமல் ஈடுபட மாட்டார்கள். கர்மோதையே கர்ம பல அனுராகாது தத்ர அணியாந்தி. இல்லையா? அப்படிப்பட்டு இருக்கும் பொழுது எந்த கர்மா செய்தா அனித்தியமாகத்தானே இருக்கும். ந தரந்தி மிருத்யும். அவர்களால இந்த மிருத்யுவை தாண்டவே முடியாது. அப்ப எப்படிதான் தாண்டதுன்னா ஞானேன வித்வான், ஞானத்தினால மட்டும்தான், வேதாந்த விஞ்ஞானத்தினால மட்டும்தான். அப்படின்னா எப்படி? தேஜகா அப்யேதி. என்ன தேஜஸ் அது? சுதி பரிசோதித்த பிரம்மாத்ம ஜான ஒளியால். இல்லையா? அந்த ஒளியினாலதான் அப்யேதி நித்தியம் ந வித்யதே ஹி அன்யதா தஸ்ய பந்தா. இதை தவிர வேறொரு வழி, இறைவனை அடைவதற்கு வேறொரு வழி ந அந்ய பந்தா வித்யதே அயனாய, ந அந்ய பந்தா அயனாய வித்யதே அப்படின்னா நம்ம புத்தகத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? ந வித்யதே ஹி அந்யதா தஸ்ய பந்தா. இதை தவிர, ஞானத்தை தவிர வேறு ஒரு மிருத்யுவை தாண்டுவதற்கு வேற எந்த உபாயமே இல்லை. இருக்கக்கூடிய ஒரே உபாயம் இந்த உபாயம்தான், ஞானம்தான் அப்படின்னு சொன்னார். கதத்யேதத் அவகம்யதே பிரமாதம் மிருத்யு அப்பிரமாதம் அமிர்தத்துவம் இது. நீங்க என்னமா நீங்க இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தீங்க சார்? அந்த பிரம்ம நிலையிலிருந்து நழுவுதல் தான் சாவு. பிரமாதகா மிருத்யு அப்பிரமாதகா, அதற்கு நழுவாமல் அந்த சொஸ்வரூப அவஸ்தானத்துல இருக்கிறது தான் அமிர்தத்துவம்னு எப்படி சார் சொல்றேன் நீங்க அப்படின்னு கேக்குறடா. அதுக்குதான் வந்தது பிரமாதாத்வா அசுராஹா பராபவன்னே அப்பிரமாதாத் பிரம்மபூதா அசுராஸ்ச நவை மிருத்யுர்வாக்ர இவாக்தி ஜந்து நாப்யஸ்ய ரூபம் உபலப்யதேஹி. இப்போ இன்னொரு ரசமான ஒரு விஷயத்துக்கு எடுத்தார். தேவாசுரர்கள், அசுரர்கள்னா அசுஷு இல்லையா? அப்படின்னாக்க இந்திரியங்களிலேயே ரமிக்கக்கூடியவர்களுக்கு பேரு அசுஷு ரமந்தே அசுராஹா. எப்ப பார்த்தாலும் கர்மாவலியும் அதுலேயே இருக்கக்கூடியவர், இந்த புலன்களினுடைய இன்ட்ரெஸ்ட்லயே இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். அதற்கு வேறாக இருக்கக்கூடியவர்கள் சுரர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க சாந்தோக்கியோ உபனிஷத்துல இல்லையா? தேவர்களுக்கும் விரோச்சனன் எனக்கூடிய அசுரனும் இந்திரனும் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பிரஜாபதி வித்யை அப்படின்னு ஒரு வித்தியை இருக்கு. 8வது அத்தியாயத்துல பூமாத்தியைக்கு அப்புறம், பூம வித்தியைக்கு அப்புறம் இந்த பிரஜாபதி வித்யை, தகர வித்யை இருக்கு. தகர வித்யைக்கு அப்புறம் பிரஜாபதி வித்யை. இந்த பிரஜாபதி வித்யை எப்படின்னாக்க, ஒரு தடவை இவர் என்ன சொன்னார்? ஆத்மா அபகத பாப்மா விரஜோ மிருத்யு விஷோகா விஜிகத்ஸஹா பிபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹ சஹா அன்வேஷ்டவ்யஹ ச விஜிஞாசிதவ்யஹ ச சர்வாஸ்ச லோகானாப்னோதி சர்வாகுஸ்ச காமான் தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி திஹ பிரஜாபதிருவாச. இது பிரஜாபதியானவர் ஒரு சமயம் பிரம்மாவானவர், அப்பா இந்த ஆத்மாவானது அபகத பாப்மா, ஒண்ணு பாவமற்றதுப்பா. விஜரஹா, ஜரமே இதுக்கு கிடையாது. விமிருத்யு, மரணமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். மரணமே கிடையாது. விஷோகா, சோகமே கவலை என்பதே கிடையாதுப்பா. விஜிகத்ஸஹா,
பசி என்பதே கிடையாதுப்பா, வெறுப்பு என்பதே கிடையாது. அப்பீப்பா சஹா, தாகம் என்பதே இல்லாத நிலைப்பா. சத்திய காமஹா, 7 ஆசைகள் நிறைவேறுகிற கூடியதான விஷயம்பா அந்த பிரம்மம். சத்திய சங்கல்பகா, நீ எதை நினைத்தாலும் அது இப்படி 8 குணங்களோட இருக்கக்கூடியதுப்பா. ஆத்மா பாவமற்றது, போப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்படுவது, ஆசைகள் சங்கல்பங்கள் தடைபதாக இருக்கக்கூடியதுன்னு 8 குணத்தோட இருக்கிறது தான்பா அந்த அஷ்டகுணம் சம்பன்னமாக இருக்கக்கூடியது தான்பா அந்த பிரம்மமானது. இதை நீங்கள் தேட வேண்டும். அன்வேஷ்டவ்யா, இதை வித்தியாசித்தவ்யா, இது தெரியாம உங்களுக்கு வாழவே முடியாது இந்த உலகத்துல. இந்த எண்ணத்தையும் நீங்கள் அறிந்துத்தான் ஆகணும். இப்படி இந்த ஆத்மாவை அறிந்தவன் தான் எல்லா சர்வான் லோகான் சர்வான் காமான் ஆப்னோதி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையும் எல்லா ஆசைகளையும் அவன் அடைகிறான் அப்படின்னு உபனிஷத் பிரஜாபதி வித்யால பிரஜாபதி சொன்னார். இத கேட்டார் இந்திரனும் விரோச்சனும். இதை கேட்ட உடனே அவளுக்கு 2 பேருக்கும் ஆசை வந்தது. என்ன இது, சர்வான் காமான் சர்வான் லோகான் ஆப்னோதி, இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய அசுரன் மகா அசுரன் பேர் வாங்கி வச்சிருந்துக்க, எனக்கு வேண்டாமா இந்த உலகத்தை எல்லாம் ஜெயிக்க வேண்டாமா அப்படின்னு. இந்திரனுக்கும் ஆசை. என்னடா அசுரர்கள்லாம் வராங்க, நம்ம தேவனா இருந்து நமக்கு இந்த ஆசைகள்லாம் வேண்டாமா, உலகத்திலேயே பவர்ஃபுல் பிளேஸ் எது இந்திரலோகம் தானே, சொர்க்கலோகத்துல நான் இருக்கேன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கேன், என்கிட்ட தானே இந்த ஆனந்தத்திலேயே பெரிய ஆனந்தமானது இருக்கணும், இதுதானே சர்வான் காமன் எல்லா விதமான ஆசைகளையும் அடையக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாரு. இப்போ பெரிய வித்தியை தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து அவர் காலில் போய் விழுந்து பிரஜாபதி காலில் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதே சமயத்துல விரோச்சனனுக்கும் அதே ஆசை. இந்திரனுக்கு எப்படி ஆசை வந்ததோ இவ்வளவு பெரிய அசுரன் இருக்கான், எல்லாரும் நம்மளை கண்டு பயப்படுறாங்க, எல்லா தேவர்களும் என்னை கண்டாலே நட்டுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா லோகத்தையும் நாம ஜெயிக்க வேண்டாமா அப்படின்றதுக்காக 2 பேரும் வினயமா சமித்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஆச்சாரியனை போய் இல்லையா தத் வித்யானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி சோக்ரியம் பிரம்மனிஷ்டம், சமித்பாணியோட இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டரா இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் பிரம்மாஜி பிரஜாபதி இருக்காரு, அவர் காலையில போய் விழுந்து எனக்கு இந்த வித்தியை நீங்க சொன்னீங்களே இப்போ இல்லையா, நீங்க அபகத பாப்மத்வாதி குணங்கள் 8 குணங்கள் கூடினதான அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும்னு, அதை அறியணும், நீங்கள் எங்களுக்கு அதை உபதேசித்து அருளல் வேண்டும் அப்படின்னு போய் கேட்டார். உடனே பாப்பா அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு இல்லையா, ஏஷோ சினி புருஷா திருஷ்யத்தே ஏஷ ஆத்மா, உன்னுடைய கண்ணுல தெரியக்கூடிய இந்த புருஷன், காணப்படுகிற இந்த புருஷன் கண்களில் எது தெரிகிறதோ அதுவே ஆத்மா, அதுதான் மரணமற்றது இல்லையா. புருஷா திசேச ஆத்மா இது ஹோவாச்ச ஏதத் அமிர்தம், இது மரணத்தை வெல்லக்கூடியது, இது அபயம், ஏதது பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டார் சார். இது பாருங்க, இது மரணமற்றது. மரணமற்றது பத்தி தானே இப்ப பேச்சு எங்க வருது பாருங்க சாந்தவிய உபநிஷத்துல, இது மரணமற்றது அப்படின்னு இந்த கதைய சொல்லியிருக்க பிரஜாபதி வித்திய. அததான் மீன் பண்ண போறது அடுத்த ஸ்லோகத்துல. இந்த பராபவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்ப தேவர்கள்னா அர்ஜுனன் அப்ப அசுரர்களும் 2 பேரும் படிச்சாங்க. படிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், அப்பா உன் கண்ணுல எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா, அது மரணமற்றது அப்படின்னாரு. திருப்பியும் வந்து உட்கார்ந்தாங்க. அடுத்த நாள் போய் கண்ணாடியில பாரு அப்படின்னு போய் கண்ணாடியில பார்த்தாங்க 2 பேரும். உன்னுடைய கண்ணுல எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா. இப்ப அவருடைய டீச்சிங் மெத்தடே வேற. உன் கண்ணுல இருக்கிறது எது தெரிகிறதோ அது ஆத்மானார். அப்புறம் கண்ணாடியில பாருன்னாரு. நீங்க பிரதிபிம்பத்தை பத்தி பார்த்து ஏமாறீங்கன்ற அர்த்தத்தை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் திரும்பி போய் கேட்டாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் கண்ணாடியில நின்று பாரு அப்படின்னு. சரின்னு பார்த்தாங்க. பார்த்த உடனே 32 வருஷம் என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். நாங்க கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரிஞ்சிட்டு, அபகத பாத்மத்வாதி குணங்கள் எல்லாம் எங்க இருக்குன்றது எங்களுக்கு புரிந்து விட்டது, நாங்கள் செல்கிறோம் அப்படின்னாங்க. ராஜாருக்கு ஒரே சிரிப்பு. பிரஜாபதிக்கு போட்டோம் எங்க போறாங்க, தப்பா புரிஞ்சுன்னு போ, அவ்வளவு ஈஸியான விஷயமா இது, 32 வருஷத்துல படிக்கிற வித்தியா இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. போயிட்டாங்க.
இதுல தப்பா புரிஞ்சுட்டதான அசுரன் இருக்கான விரோச்சனன், அவன் கவலையே படல. அவன் இந்த பாருங்க 3 தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு எங்க பிரஜாபதி. இப்போ கண்ணுல இருக்குன்னாரு, உடம்புலதான் இருக்கு ஆத்மா, சந்தேகமே இல்லை. கண்ணாடியில பாருன்னாரு, கண்ணாடியில என்னுடைய உடம்பு தானே தெரியுது, நான் தான் அந்த ஆத்மா, போங்கடா அப்படின்ட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் பண்ணு, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டா அந்த அழகா எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஆத்மா, எவ்வளவு ட்ரெஸ் போறேன்னா அவ்வளவு அழகா இருக்கு ஆத்மா, அந்த ஆத்மா தான் உடல் தான் ஆத்மா அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு அவ்வளவுதான் போகுது எனக்குன்னு எல்லாருக்கும் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அசுரர்களுக்கு எல்லாம். இவர் பார்த்தாரு இந்திரன், என்னடா இது அப்படின்னா இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணாக்க இந்த ஆத்மா வெடிக்கிறது. அப்ப அலங்காரத்துல எடுத்து அப்படியே உடம்புல ரோகம் காயம்லாம் பட்டுதுன்னாக்க அப்ப ஆத்மா சுருக்குமா? அது எப்படி சார் அவ்வளவு சிறப்பா இருக்க முடியும் ஆத்மா? அபகத ஆத்மான்றீங்க, அமிர்தா சத்திய சங்கல்பம்ன்றீங்க, சத்தியகாமன், இதெல்லாம் தெரிய ஒட்ட மாட்டேங்கிறதுன்னு சந்தேகம் வந்துருக்கு. திருப்பியும் போனார். வா நீ வருவேன்னு தெரியும், உட்காரு இன்னொரு 32 வருஷம்னாரு. திருப்பி ஒரு 32 வருஷம் 96 வருஷம் போயிட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அப்புறம் கடைசியா இல்ல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான், 96 வருஷம் ஆயிடுச்சு, சரி இன்னொரு 5 வருஷம் உட்காரு அவன் சொல்லி தரேன்னு 101 வருஷம் படிச்ச பிறகுதான் அவருக்கு ஜாகிரத நிலைன்னா என்ன, சொப்பன நிலைன்னா என்ன, தூக்க நிலைன்னா என்ன, அந்த 3க்கும் அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவின் நிலை என்னன்றது புரிஞ்சது. இப்படித்தான் தேவர்கள் அசுரர்களை வென்றார்கள். இந்த நாலேஜ் தான் காரணம். அந்த தேவாசுர யுத்தம் தேவாசுர யுத்தம்னா இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், இந்த ஆத்ம ஞானத்தை தான் சொல்றார்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. அதே அடுத்த புதன்கிழமை அன்னைக்குமா, அடுத்த புதன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.